ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி கார்த்திகை மாதத்தோட சிறப்புகள்லாம் பற்றி பார்க்க போகிறோம். தமிழ் மாதங்களில் சித்திரையிலேருந்து பங்குனி வர ஒவ்வொரு மாதமுமே நிறைய சிறப்புகள் வாய்ந்தவை தான். உதாரணத்திற்கு சித்திரை எடுத்துக்கொண்டால் முதல் நாளே தமிழ் வருட பிறப்பை கொண்டாடுகிறோம். ஆலயங்களிலும் நிறைய உற்சவங்கள் நடக்கும். சித்திரை மாதம் என்றாலே மதுரை சித்திரை திருவிழா நம் நினைவுக்கு வரும். அதுபோல தான் கார்த்திகை மாதமும் மிகவும் சிறப்பான விசேஷமான மாதமாகும். கார்த்திகை மாதம் என்றாலே நம் நினைவுக்கு உடனே வருவது தீப வழிபாடு தான். பொதுவாக எல்லா மாதங்களிலும் தீபம் ஏற்றி வழிபட்டாலும் கார்த்திகை மாதத்தில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது சிறப்பான பலனை தரும். இப்போ கார்த்திகை தீப திருவிழா பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நான் மற்ற விசேஷங்கள்லாம் கார்த்திகை மாதத்தில் இருக்கிற விசேஷங்கள்லாம் பற்றியும் ஜஸ்ட் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான்னு பார்த்தேன். எல்லாமே உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இது என்னென்னா ஜஸ்ட்டு நம்மளுக்கு ஒரு மெமரி மாதிரி, இல்லை ரிகலெக்டிங் இந்த மாதத்தில் என்னென்னலாம் வரும் அப்படின்னு நம்மளுக்குள்ள ஒரு நாலேஜை ஷேர் பண்ணிக்கவும் ப்ளஸ் ஒரு நினைவுகளாகவும் இருக்குங்கிறதுக்கு உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். கார்த்திகை முதல் நாள் ஆரம்பித்த உடனே நிறைய பேர் தர்மசாஸ்தாவிற்கு ஐயப்பனுக்கு மாலை போட்டுக்கொண்டு 48 நாள் விரதம் இருந்து சபரிமலை ஐயப்பனை போய் தரிசனம் செய்கிற வழக்கம் இருக்குது. இந்த மாதத்தில் நிறைய பேரை நம்ம பார்க்கலாம். இப்போ எல்லோரும் எல்லா மாதமும் போனால் கூட ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இந்த கார்த்திகை 1ஆம் மாலை போட்டுண்டு விரதம் ஆரம்பிக்கிற வழக்கம். கார்த்திகை மாதத்தில் வர ஒவ்வொரு சோமவாரத்திலும், அதாவது திங்கட்கிழமைகளில் சிவபெருமானுக்கு ஆலயங்களில் சங்காபிஷேகம் நடைபெறும். இது எல்லா அபிஷேகங்களும் ஆன உடனே கடைசியாக 108 சங்கால் அபிஷேகம் பண்ணுற வழக்கம் இருக்குது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது திருவசநல்லூரில் நடக்கிற கங்கா ஆகர்ஷண மகோத்சவம் பற்றி. அதாவது 300 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 17th செஞ்சுரின்னு சொல்லலாம். அப்போ ஒரு கார்த்திகை அமாவாசை அன்னைக்கு திருவசை நல்லூரை சேர்ந்த ஸ்ரீ ஸ்ரீதர் ஐயாவால் அவர்கள் தன் திருமடத்தின் உள்ள கிணற்றின் முன் நின்று கங்காதேவியை பிரார்த்தித்து கங்காஷ்டகம் பாடினார். கங்காஷ்டகம் பாடி முடித்த உடனேயே கங்கை நதி நீர் கிணற்றுலேருந்து மேலே பீறிட்டு வெளியே வந்தது. ஊரெல்லாம் அப்படியே பெருக்கெடுத்து ஓடியது. இப்போவும் ஒவ்வொரு கார்த்திகை அமாவாசைக்கும் பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த திருவிசநல்லூருக்கு கங்கையில் நீராடுவதற்கு சமமாக கருதப்படும் அந்த மடத்தில் உள்ள கிணற்றில் புனித நீராடுவதற்காக வருகிறார்கள். அடுத்ததாக கார்த்திகை மாதத்தில் இன்னொரு விசேஷமும் இருக்குது. அதாவது இந்த மாதத்தில் தான் நாராயணியம் டே செலிப்ரேட் பண்ணுறோம். அதாவது கார்த்திகை மாதம் 28ஆம் தேதி நாராயணியம் காவியத்தை ஸ்ரீ நாராயண பட்டத்திரி நிறைவு செய்த தினமாகும். குருவாயூரில் இந்த நாள் நாராயணியம் டேயாக கொண்டாடப்படுகிறது. நாராயணியம் தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்த நாளில் தான் நாராயண பட்டத்திரி ஸ்ரீ குருவாயூரப்பனின் பாதங்களில் நாராயணியத்தை சமர்ப்பித்தார். கார்த்திகை மாதத்தில் தான் கிருத்திகா மண்டல வேத பாராயணங்கள் இல்லந்தோறும் நடைபெறும். ஒரு மண்டலத்துக்கு இது நடக்கும். ஒவ்வொரு வீடாக போய் 48 நாட்கள் நடக்கும். இது எதுக்குன்னா மனித குலம் அனைவருக்கும் அமைதி மற்றும் செழிப்பான வாழ்வுக்காகவும் வேத மரபின் புனிதத்தை நிலைநிறுத்துவதற்காகவும் நடப்பதாகும். அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சென்னை திருவொற்றியூரில் இருக்கிற ஆதிபுரீஸ்வரர் கோயில் இருக்கு இல்லையா, அங்கே புற்று வடிவில் உள்ள லிங்க திருமேனியில் புனுகு தைலம் சாற்றி கவசம் போட்டு இருப்பார்கள். அந்த லிங்கத்துக்கு கார்த்திகை பௌர்ணமி துவங்கி 3 நாட்கள் மட்டுமே இங்கு கவசம் இல்லாத ஈசனை தரிசிக்கலாம். இப்போ நாம் முக்கியமான கார்த்திகை தீப திருவிழா பற்றி பார்க்க போகிறோம். அதாவது கார்த்திகை மாதமும் கிருத்திகை நட்சத்திரமும் பௌர்ணமியும் கூடிய தினத்தில் தான் நாம் கார்த்திகை தீப திருவிழா கொண்டாடுறோம். கார்த்திகை தீப திருவிழா பெரிய கோவில்களெல்லாம், அதுவும் திருவண்ணாமலை மாதிரி கோவிலெல்லாம் பெரிய உற்சவமாகவே கொண்டாடப்படுறது. இல்லங்களில் 3 நாள் விழாவாக கார்த்திகை தீபம் கொண்டாடப்படுகிறது. அதான் முதல் நாள் பரணி தீபம், அதுக்கு அடுத்த நாள் சர்வாலய தீபம், அதுக்கு அடுத்த நாளும் விளக்கெல்லாம் ஏற்றி, அதுவும் பேக்யார்ட்ஸில், அதை பின்பக்கம் கொல்லப்புறம் இந்த மாதிரி இடங்கள்லாம் விளக்கேற்றி கொண்டாடுற வழக்கம் இருக்குது. இதுக்கு நாங்கள் குப்பை கார்த்திகைன்னு சொல்லுவோம். கார்த்திகை தினமானது
சிவபெருமானுக்கும் முருகப்பெருமானுக்கும் ரொம்ப உகந்த தினமாக கருதப்படுறது. எல்லோரும் பக்தர்கள்லாம் சிவன் கோயிலுக்கும் முருகன் கோயிலுக்கும் போய் சாமிக்கு விளக்கேற்றிட்டு சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு வர வழக்கம் இருக்குது. சிவபெருமான் ஜோதி வடிவமாக காட்சி தந்தது நினைவாக திருக்கார்த்திகை தீப திருநாள் கொண்டாடப்படுகிறது. அது மாதிரி முருகனுக்கும் ஒரு காரணம் இருக்குது. அது சிவபெருமானோட நெற்றிக்கண்ணிலிருந்து 6 பொறிகள் தோன்ற செய்து அவற்றை வாயு பகவான் மூலம் சரவண பொய்கையில் பூத்திருந்த தாமரை மலர்களின் மேலே கொண்டு சேர்க்க அவை 6 குழந்தைகளாக உருவெடுத்தன. இந்த 6 குழந்தைகளையும் தேவலோகத்தில் உள்ள கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டன. இந்த கார்த்திகை தினத்தில்தான் இந்த 6 குழந்தைகளையும் பார்வதி தேவி ஒன்றாக சேர்த்து அணைக்க 6 முகங்களுடன் ஆறுமுக பெருமான் தோன்றினார். இந்த திருக்கார்த்திகை முதல் நாள் திருவண்ணாமலை கோவிலில் விடியற் காலையிலேயே பரணி தீபம் ஏற்றப்படும். மாலையில் திருவண்ணாமலை உச்சியில் மகாதீபம் ஏற்றப்படும். மகாதீபத்தை காண திருவண்ணாமலைக்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை புரிவர். இந்த மகாதீபம் ஏற்றிய உடனேயே எல்லோரும் இல்லங்களில் விளக்குகள் ஏற்ற ஆரம்பித்து விடுவர். கார்த்திகை தீப திருநாள் அன்று நிறைய அகல் விளக்குகள் தான் ஏற்றுவாங்க. வீட்டு பூஜை அறையிலேருந்து எல்லா அறைகள்லேயும், வெளியில் பால்கனியில், அது மாதிரி வாசலில், அதுக்கப்புறம் திண்ணையில், இப்படின்னு எங்கெங்கெல்லாம் ஏற்ற முடியுமோ அங்கங்கெல்லாம் நிறைய விளக்குகள் ஏற்றி வைப்பார். இப்போ அதை தவிர என்னென்னா வீட்டுக்குள்ளே பெரிய பெரிய வெண்கல விளக்கு, வெள்ளி விளக்கு இதெல்லாமும் வீட்டுக்குள்ளே ஏற்றி வைப்பாங்க. கார்த்திகை தீப பண்டிகையை சிலர் பரணி தீபத்தன்றும் மற்ற சிலர் சர்வாலய தீபமான 2ஆம் தினம், அதாவது முழு பௌர்ணமி இருக்கும் நாளில் கொண்டாடுகின்றனர். கார்த்திகை பண்டிகை அன்று சாமிக்கு நெல் பொரி, அவல் பொரி இருக்கு இல்லையா, அதால் ஆன உருண்டைகள் நிவேதனம் செய்கிற வழக்கம் இருக்குது. அதாவது வெல்லம் இதெல்லாம் போட்டு பாக வச்சு உருண்டை செஞ்சு சாமிக்கு நிவேதனம் செய்கிற வழக்கம் இருக்குது. அதுபோல் சில பேர் வீட்டில் கார அடை, வெள்ளை அடை இதெல்லாம் செஞ்சு நிவேதனம் பண்ணுவார். தீபாவளி போல் பட்டாசு சாயங்காலம் வெடிக்கிற வழக்கமும் இருக்குது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது கோவில்களில் நடத்துகிற சொக்கப்பனை நிகழ்வு. அன்றைக்கி என்ன செய்வாங்கன்னா, அதாவது சாயங்காலம் விளக்கெல்லாம் ஏற்றிட்டு எல்லோரும் கோவிலுக்கெல்லாம் போவாங்க. அங்கே போய் விளக்கெல்லாம் ஏற்றின அப்புறமா ஒரு 8-9 மணிக்கா கோவிலோட வெளிப்புறத்தில் ஒரு இடத்துல பனைமரத்தின் அடிபாகத்தை வைத்து அதை சுற்றி பனை ஓலைகளை கூம்பு வடிவில் அமைப்பார்கள். அதன் மேலே தீயிட்டவுடன் அது பெரிய தீபம் போல் எரியும். இது இருளை நீக்கி ஒளியை தரும் என்ற ஐதீகத்தை குறிக்கிறது. கலாச்சாரத்தில் விளக்குகள் ஏற்றுவதுங்கிறது நம் வாழ்க்கையில் இருளையும் அறியாமையையும் அகற்றுவதற்கான ஒரு வழியாக கருதப்படுகிறது. இந்த பண்டிகையை தீய சக்திகளை அழித்து நம்பிக்கை, செழிப்பு மற்றும் மகிழ்ச்சியை கொண்டு வருவதற்கே. அப்படி இவ்வளவு அற்புதமான சிறப்புகள் வாய்ந்த கார்த்திகை மாதத்தில் நாம் எல்லா விசேஷங்களிலும் பங்கேற்று இறைவன் அருளை பெறுவோமாக.